ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு அருமையான பீட்ரூட் ரெசிபி குயிக்காக ஃபாஸ்ட்டாக எப்படி செய்யணும்னு பார்க்கணுமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சுடு சாதம், தயிர் சாதம், ரசம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். குயிக்காக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். வாங்க, அது எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு உளுந்து பருப்பு சேர்த்து அதை நல்லா வெடித்து பொரிய விடுங்க. கூடவே ஜீரகம், பெருஞ்சீரகம் 1/4 டீஸ்பூனு சேர்த்து அதையும் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்குங்க. அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதே நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌனாக வந்ததும் அதில் இஞ்சி, வெள்ளைப்பூண்டு இந்த பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்குங்க. அடுத்து 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்குங்க. அதுவும் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து 3 பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. அடுத்து பொடியாக நறுக்கின 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்துட்டு அதையும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்குங்க. நல்லா ப்ரௌனாக வந்துச்சுன்னா நல்லா மனமும் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். அடுத்து மெயின் ஐட்டம், இந்த மாதிரி 2-3 பீட்ரூட் இந்த மாதிரி துருவி எடுத்துக்குங்க. துருவி எடுத்துகிட்டு அதையும் அதில் ஃபுல்லாக சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக சேர்த்துட்டு கூடவே ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 2-3 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. அடுத்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. இடையிடையில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க, இல்லாட்டி அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துடுச்சு. அந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்து நல்ல ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு. சூப்பராக ரெடி ஆச்சுங்க. இந்த டயத்தில் என்ன பண்ணுறோம்னா, ஒரு தக்காளி எதுவும் பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா புளிப்பு தன்மை கிடைக்கிறதுக்காண்டி சேர்த்துட்டு இதே நல்லா வதக்கி விட்டுருக்குங்க. அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கி வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சப்பொடி இதெல்லாம் நல்லா வெந்ததும் அடுத்து ஒரு முட்டையை இந்த மாதிரி ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே அதில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த முட்டை ஃப்ளேவர் அதில் இறங்கி நல்ல ஒரு ஃபென்டாஸ்டிக்கான மரம் வரும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆச்சு. கடைசி அதில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு துருண தேங்காய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அருமையான ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பீட்ரூட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆச்சுங்க. இதே மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். இது வந்து சாதத்துக்கு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா கூட ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஒரு அருமையான ஒரு இது. வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனல் மிஸ்டர் விஜயன் ப்ரோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.